ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, யூனியன் பிரதேசங்களின் சட்ட திருத்த மசோதா ஆகிய 3 மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். இந்த மசோதாக்களுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். திமுக எம்பி TR பாலு பேசுகையில், 3 மசோதாக்களை சாண்ட்விச் போல ஒன்றாக இணைத்து மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதாவை ஏற்கும் பேச்சுக்கே இடமில்லை. இந்த மசோதாவை எதிர்ப்பதில் திமுக உறுதியாக உள்ளது. 2023ஆம் ஆண்டு நிறைவேறிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு மட்டுமே திமுக ஆதரவளிக்கிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் பறிபோகும் அபாயம் உள்ளது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் கருப்பு கொடியேற்றி மசோதாவின் நகலை எரித்து போராட்டம் நடத்தினார் என TR பாலு பேசினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா, கருப்பு கொடியோ பச்சை கொடியோ காட்டுவதால் என்ன பயன்? நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருங்கள். இத்தகைய கொடிகளை காட்டுவதால் பார்லிமெண்ட் செயல்பாட்டை அது எந்த விதத்திலும் பாதிக்கப் போவதில்லை என கூற பாஜக எம்பிக்கள் மேஜையை தட்டினர். Yesterday, my leader in Salem rally, he has hoisted the black flag and at the same time he has burnt to ashes the bill proposed by the government. काला झंडा दिखाया, पीला झंडा दिया, सदन से क्या लेना है? दिखाते रहो झंडे. So actually, at the same time, you would like to clarify that the opposition सदन में to these bills do not alter our party stand for immediate implementation of 33% reservation for women in parliament and in legislature. லோக்சபா விவாதத்தில் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பேசுகையில், கடந்த 3 நாட்களாக தென்னிந்திய மக்களை திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்தி வருகின்றன. தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என சொல்வதெல்லாம் வெறும் பொய் பிரச்சாரம். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென்னிந்திய மாநிலங்களுக்கும் சிறிய மாநிலங்களுக்கும் மோடி அரசு வழங்கியுள்ள ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புதான் இந்த மசோதாக்கள். மக்கள் தொகையை குறைத்ததற்காக அந்த மாநிலங்கள் தண்டிக்கப்பட மாட்டாது. மாறாக அவர்களின் நலன்கள் இந்த சட்டங்களின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்திய பெண்கள் 40 ஆண்டுகளாக காத்திருந்த இடஒதுக்கீடு கனவு இப்போது நனவாக போகிறது. இதை தடுக்க எதிர்க்கட்சிகள் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தேவையில்லாத காரணங்களை சொல்லி முட்டுக்கட்டை போடுகின்றனர். நாங்கள் சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்கிறோம் என தேஜஸ்வி சூர்யா தெரிவித்தார். Leaders from Samajwadi Party and the RJD tore up the bill in this house and said this women reservation bill will pass only over my dead body. The country remembers this kind of emphatic opposition that they gave to the women reservation bill at that time. ये अटके रहा था, 30 साल के लिए अटके रहा था. आज नारी शक्ति वंदन अधिनियम जो पारित हुआ है वो सिर्फ और सिर्फ भारतीय जनता पार्टी और नरेंद्र मोदी जी के कारण से वो पारित हो चुका है. अध्यक्ष जी, even today the opposition has now come up with a new argument, a new pretext to further stall and further disturb and oppose the application of the women reservation bill.